திருச்சிற்றம்பலம். ஐந்தே கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் இட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். வியாழக்கிழமை யுக சுவாமிகளுடைய நற்சிந்தன பாடல்களை பார்த்து சிந்தித்து கொண்டு வர்றோம். இடையில ஒரு ரிக்வெஸ்டும் வந்தது. கனடாவில் இருக்கிற யோகா பத்மநாதன் அவ கேட்டிருந்த இந்த எங்கள் குருநாதன் பாட்டு பிள்ளைகளுக்கு பழக்க போறா, அப்ப அதுக்கு ஆங்கிலத்துல இருக்காண்டு ஃபைலுக்குள்ள தேடி பிடிச்சு நச்சிந்தனை இருக்குது. எங்களோட ஃபைலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இங்க தேடி பிடிச்சு எடுத்துட்டேன். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்த 3 இடங்கள்ல இருந்தது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாட்டோட அதுகளும் பார்க்கலாம். நல்லா இருந்தது இந்த சிந்தனைகள். நான் பிறகு வேணுமென்று அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புங்களுக்கு சில பாடல்களுக்கு கந்தவன வையா இருந்தது. ஒரிஜினல்ல சில மொழிபெயர்ப்புகள் இருக்குது. இதை விட கந்தவன வையா என்ற மொழிபெயர்ப்பு ஒரு சில பாடல்கள் தான். நாங்கள் இதை வடிவ பயன்படுத்தி இருக்கோம். அவர் கேட்க அவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாடல்களை நான் கேட்க அவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து தந்தார். நாங்க தொடர்ந்து கேட்கல. எங்களுக்கு சின்ன பிள்ளைகள தானே ஒரு 4-5 பாட்டு இருந்தா காணுமென்று விட்டுட்டோம். இருக்கைக்குள்ளே அதை கேட்டு நிறைய நச்சிந்தன பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கலாம். இல்ல வாய்ப்புகள் எப்படித்தான் விடுபடுறது. என்ன தமிழ்ல படிக்க கூடாதோ? தமிழ்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ் விளங்காதும்மா. விட்டால போய் இங்கிலீஷ்லயே போயிருங்கள். தமிழ் படிக்குதல் தானே பள்ளிக்கூடங்கள்ட. தமிழ் எப்ப உங்களோட வீட்டுல பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லோ, அவர்கள் தமிழ் வாசிப்பார்களோ? அவையெல்லாம் கிரெடிட் கோர்ஸ் செய்தது. கிரெடிட் கோர்ஸ் செய்தது. அப்ப அதுல தேவார திருவாசகங்கள் அவர்களுக்கு அதுக்குள்ள அப்படி செய்து அதுல ஆர்வம் இருந்தா தமிழ்ல போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ் தெரியாத பிள்ளைகள் தான். இது தமிழர்களுக்கு மட்டுமுடியது இல்லை தானே, உலகத்துல இருக்கிற மற்ற ஆக்களுக்கும் அது போய் சேர வேணும்னா ஆங்கிலத்துல, பிரெஞ்சுல எல்லாத்துலயும் போக வேணும். தமிழ் ஸ்கூல்ல தமிழ் படிக்குதுகள் பிள்ளைகள் எல்லாமே. அது தமிழ் ஸ்கூல் இருக்கு தானே, படிக்கணும் தமிழ். எல்லா பிள்ளைகளும் தமிழ் படிக்கணும். ஆனா எவ்வளவுத்துக்கு தமிழ்ல வாசிச்சு பொருள் விளங்கி கொண்டு விடவேண்டது தெரியாது. எவ்வளவு ஆர்வத்தொடங்கால போவிடவேண்டது தெரியாது. படிக்கணும் தானே. ஓ, நீங்க புள்ளி விவரவியல் எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு 3 வீதத்துக்கு குறைவான பிள்ளைகள் தான் தமிழ் ஸ்கூலுக்கு போகினோம். தமிழ் ஸ்கூலும் கணக்க மூடப்பட்டு கொண்டு வருது. கொண்டு போறதுல அப்ப 97 விதமான பொருள் கொண்டு போறது மட்டுமில்லை, கற்பித்தல் முறை தவறுதலாக இருக்கிறது. ஆசிரியர்கள் ஒழுங்காக அதை சரியான முறையில படிப்பிக்கிறது இல்லை. அதுக்கு பின்னால நிறைய பணம் சார்ந்த ஒரு அரசியல் ஒன்று இருக்குது அதுக்குள்ள. அதுக்கும் அதை விடுகுதில்லை. அப்ப எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இங்க அந்த அடுத்த தலைமுறைக்கு தமிழை இலகுவான முறையில அவர்களை கவரக்கூடிய விதத்துல எடுத்து செல்ற பொறிமுறை இங்க கொண்டு வரது மிக கடினமாக இருக்கிறது. அதற்கு பல காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டா, தமிழ் கற்பித்தலுக்கு அரசாங்கம் ஃபண்ட் கொடுக்கறதால அந்த ஃபண்டுக்கு போட்டியாக ஒரு பெரிய குரூப்பே இருக்குது இங்க. அப்ப அதுல மிகப்பெரிய இது நடக்குது அதுக்குள்ள. அது கணக்க ஊழல்கள் எல்லாம் நிறைய இருக்கு அதுக்குள்ள. அதுல 2-3 அமைப்புகள் அதுல இருந்து அதுக்குள்ள அரசியல்கள், போட்டிகள், ஆசிரியருடைய இதுகள் எல்லாம் இருக்குது. தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், கற்பித்தல் திறனுடைய ஆசிரியர்கள் இணைக்கப்படுவதில்லை. அதுதான் மிகுந்த பெரிய பிரச்சனை. அதோட ஐயா போனவர்கள் தான் போய்விட்டாச்சு. அது சரி வராதுன்னு எனக்கு விளங்கினது. அது விட்டாச்சு. அது ஒரு மிகப்பெரிய சவால். அப்ப எல்லாரும் தானே ஐயா அந்த தமிழ் சேரோண்டு எடுத்துறீங்க அந்த வாசிட்டிலேயே. அது வேற விதம். தமிழ் சேரன்றது தமிழ் கற்பிப்பதற்கு அல்ல. அது பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை அங்க தமிழ் இருந்தால் அதுல தமிழர்களும் தமிழர்களும் அது அகாடமிக் லெவல், அது எங்கட லெவலுக்கு வராது. அது ஆராய்ச்சி ரீதியாக பன்னாட்டு அறிஞர்களும் தமிழிலே கற்கவும் தமிழிலே ஆராய்ச்சி செய்யவும் அது உதவும்.
ஓ. படிப்புக்கு இல்லை. அது ஆனாவண்ண அறிவறி படிப்பிச்சு இங்க தமிழ் வாசிக்க அது அது நாங்களும் நீங்களும் தான் ஏதாவது செய்யும். அது Do something, பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். அதையா வகுப்புல சின்ன வகுப்புல கொண்டு சேரக்க அவைகள் ரெண்டாம் இங்கே வச்சு அந்த வகுப்புல கொண்டு விடுவினோம். அப்போ அவருக்கு அந்த ஆனாவண்ண படிக்கிற ஆட்களுக்கு அந்த அது ஹையா போயிருக்கு. ம்ஹும். அது ஒரு பிரச்சனை. அதாவது மாணவரை மையப்படுத்திய கற்கை முறையாக இல்லை. அது ஒரு ஃபெயிலியர். அதுல முக்கியமான விஷயம் என்ன, இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைகள் இப்ப வளர்ந்து இளைஞர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சில பேர் அந்த தமிழ் கல்ச்சர்ன்ற ஒரு மேகசின் இருக்குது ஆங்கிலத்தில், அதுல சில பேர் எழுதுகிறார்கள், மிகவும் கண்டித்து எழுதுகிறார்கள். தாங்கள் கட்ட அனுபவங்கள், தாங்கள் பட்ட கேவலங்கள் எழுதுகிறார்கள். தங்களை எப்படி ஆசிரியர்கள் இழிவுபடுத்தினார்கள், தங்களை எப்படி வார்த்தைகளால மற்ற இதுகளால தங்களை கூனி குறுக செய்தார்கள். நிறைய அந்த பழித்துரைத்தல், இழித்துரைத்தல், பண்பாடில்லாத வாத்தியாரும் எல்லாரும் இருந்து அவர்களை கேலி பண்றது, அதன்றது, கிண்டல் பண்றது, தராதரம் பார்த்துறது, ஆளை பார்த்து முகத்துக்கு மார்க்ஸ் போடுறது, எல்லாத்தையும் அவங்களே எழுதுறாங்க. அதோட தமிழ் ஆங்கிலத்துல எழுதினோம். அப்ப அந்த அந்த தமிழ் பாடசாலைக்கு போய் இந்த தமிழ் பாடசாலையை வாத்தியார் நல்லா சொல்ற பிள்ளைகளை நீங்கள் உண்ட கொண்டு வந்து காட்டினீங்களா வளர்ந்தவர்களை, நல்ல விஷயம். அதோட இதை விட்டுட்டு நாங்கள் அங்கால அடுத்ததுக்கு போவோம். தமிழ் படிக்க வேணும், தமிழ்ல படிச்சா தான் நல்ல, அது இல்லையென்று இல்லை, அது பெரிய முயற்சிகள் கொஞ்சம் செய்ய வேணும். எங்களுக்கும் இந்த இது வந்தது தொடக்கத்துல, நாங்களும் அப்ப தமிழும் கொஞ்சம் தொடங்கினாங்க. பிறகு பார்த்தோம்னா அது எங்களுக்கு கூடுதலாக தமிழ்ல கூட போட வேண்டாம், எங்களோட சமயத்தை கொடுக்கல. அது மொழியவர்கள் வளரும் மட்டும் பார்த்து கொண்டிருந்தா சமயம் போகாது. சமயத்தை நாங்க ஆங்கிலத்திலேயே கொடுப்போம். அதுல தமிழ் ஏன் படிக்க வேணும்ன்றதுக்கு அவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், எங்களோட மூல நூல்கள் எல்லாம் தமிழ்ல இருக்குது. ஆனப்படினால தமிழ்ல படிச்சா அது எங்களுக்கு உதவியா இருக்கு. அப்படி கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட பார்த்து பயின்று கருத்துகள் பார்த்து அது பார்த்து கொண்டு போறாங்க. அதான் முந்தைய தனிநாயகம் எல்லாம் வச்சிருந்தேன், ஒவ்வொரு செக்ஷனா நான் அதுக்கு போனேன். அப்பா என்ன கூப்பிட்டவன் நான் போனது பார்த்தா அந்த படிக்காத அங்கே இருந்து ஒரு அளவு வந்த புள்ளிகள் தான் டீச்சர் ஆயிருக்கிறேன். வந்து என்ன ஒழியணும் எல்லாத்தையும் பார்த்து உண்டாங்கொண்டு நான் பின்ன ரிப்போர்ட் கொடுத்தேன். இதை என்ன படிப்பிக்கணும் பிள்ளைகளுக்கு போட்ல, சின்ன பிள்ளைகளுக்கு போட்ல எழுதி எல்லாம் படிப்பிக்க வரும். எத்தனை ஆண்டு நடந்தது? அது நான் நினைக்கிறேன் 12 ஒரு 12-13 வருஷத்துக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில நம்பிக்கை இருக்கு என்னன்னு கேட்டா, ஐரோப்பாவில கொஞ்சம் வடிவா கற்பிக்கிறார்கள். அங்க வந்து கற்பித்தல்ல ஒன்று என்ன நடக்குதுன்னு கேட்டா, அங்க கொஞ்சம் வெற்றிகரமா இருக்குது. மற்றது அங்க வந்து இளம் ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். அதாவது தமிழ் படித்து வெளிநாட்டுல வந்து தமிழ் படித்து அந்த மாணவர்கள் கற்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இங்கேயும் ஒரு சில இளைஞர்கள் அப்படி கற்பிக்க தொடங்கி இருக்கிறார்கள். கூடுதலாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றது அந்த பல்கலைக்கழகங்கள்ல படித்து அதுக்கு பிறகு போய் சேர்ந்து பிஏ செய்கிற மாணவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அது எங்களோட பேசுபொருளுக்கு அங்கால நாங்கள் இங்கால போவோம். உங்களுக்கு கஷ்டம் இல்லை, அது ஒரு சேலஞ்ச், அவ்வளவுதான். இப்ப யோகர் சுவாமிகளுடைய இது சிவா இது நாங்க போன முறை பார்த்த நாங்கள் இல்லையா, அரைவாசி பார்த்தது என்னது கோணம் கீழே பார்ப்போம். இதான் அடுத்தது நினைக்கிறேன் இல்லையா? படி. மின்னையொத்த வாழ்வை வெறுக்க வறுமை வந்துளி மனந்தளரற்க மறுமை இன்பம் மறவாது நாடுக
அடியார் தங்கள் அடியினை மலர்கீழ் குடியாய் வாழுக குறைவெலாம் தீர்க ஈசன் அடியினை ஏத்தி ஏத்தி வாசமலர் கொடு வாழ்த்தி வாழ்த்தி மத்தன் இவனென மன்னவர் பேசவும் சித்தன் இவனென தேவர் கொண்டாடவும். மின்னை ஒத்த வாழ்வை வெறுக்க. அது என்ன மின்னை ஒத்த வாழ்வு? ஒரு இந்த வாழ்க்கை கணப்பொழுதுல மறைந்து போற வாழ்க்கை. ஓ, ஓ. போன முறை நாங்க சிவஞான சித்தியார் படிச்ச போது இதற்கு ஒப்பான சொல்லொண்டு பார்த்தோம் நாங்க. கொள்ளிவட்டம் ஞாபகம் இருக்கா? ஓமோம் ஓமோம். சங்கத்துல அந்த கொள்ளிவட்டத்துல எப்படி அந்த பொறி அது என்னன்னு சொல்றது, கார்த்திகை என்ன சொன்னது, மழை என்னன்னு சொன்னாங்களே என்ன, அது அந்த இதுல போட்டது அவர் மாவழி மாவழி என்று மாவழி. மாவழி அந்த பொறி சுத்துற மாதிரி. அப்படித்தான் வாழ்க்கை என்று சிவஞான சித்தியால இருந்தது கொள்ளிவட்டம். ஒரு வாழ்க்கை ஒரு நொடி பொழுதுல தோன்றி மின்னி மறைந்து போற இந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையை பெரிதென்று நினைத்து கொண்டு அதுல நாங்கள் சண்டை பிடித்து சச்சரவு பட்டு அப்படியெல்லாம் பெருசாக அதுக்குள்ள போக தேவையில்லை. அதான் நாங்க வெறுக்க என்றால் கருத்து அதுல அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். இந்த வெறுப்பை சொல்றது, வெறுக்கிறதுன்றது இது அது எதிர்க்கிறது அல்ல, வைராகியத்தை தான் இங்க வெறுப்பண்ட சொல்லுது. வெறுப்பண்டது இங்க சொல்றது வைராக்கியம். The detachment. The detachment should be there. வெறுக்க என்றால் கருத்து அதை எதிர்த்ததல்ல, அதுல இருக்கிற அட்டாச்மெண்ட் எடுக்க வேண்டும். இப்ப மின்னை ஒத்த வாழ்வை வெறுக்க என்றா வாழ்க்கையில அட்டாச்மெண்ட் இருந்தா தான் அபிமானம் வரும். அபிமானம் வந்தா நாங்க சண்டை பிடிக்க துவங்கிடுவோம். எங்களோட சமயத்துக்கு கண்டு சண்டை பிடிப்போம், எங்களோட தமிழுக்கு கண்டு சண்டை பிடிப்போம், எங்களோட நாட்டுக்கு கண்டு சண்டை பிடிப்போம், எங்களோட வீட்டுக்கு கண்டு சண்டை பிடிப்போம். வந்துடும் கோயிலுக்கு கண்டு அதண்டு அப்படித்தான் வந்துடும். போட்டி பொறாமை சண்டைகள் சச்சரவுகள் வழக்குகள் எல்லாம் வந்துடும். ஆனாதான் சொன்னார் மின்னை ஒத்த வாழ்வை வெறுக்க. அது உண்டு. என்ன சொன்னார்? மர்ம வந்துளி கேட்கிறவர்கள் இருக்கா ஓஃப் பண்ணி போட்டு கதைங்க எல்லாம் கேட்குறீங்க. வறுமை வந்துளி மனந்தளரற்க. வறுமை வந்துளி மனம் தளரற்க. மனம் தளரற்க என்ன கருத்து? மறுமை வறுமைண்டா கஷ்டம் வந்த நேரங்களை மனதை தளர விடாம இருக்கு. மனதை தளர விடாமல் இருக்கணும். வள்ளுவர் என்ன சொன்னார்? இடுக்கண் வருங்கால் நகுக என்ற. இடுக்கண் வருங்கால் நகுக என்ற கருத்து என்ன? துன்பம் கஷ்டம் பெறும்போது சிரிக்க வேண்டும். என்ன சொன்னார்? ஏன் சிரிக்க வேண்டும் என்று சொன்னார்? அதனை அடுத்து ஊர்வது அவுதொப்பதில். அடுத்து வருவது அது மாதிரி இருக்காது, மாறி மாறித்தான் வரும். அதுபடியினால வறுமை வந்த என்ன, துன்பம் வந்த என்ன, மனம் தளரற்க, மனம் தளராது இருக்க வேண்டும். அது வள்ளுவர் என்னென்னு சொன்னார்? இளமென்று சோம்பி இருப்பாரை காணின் நிலமென்னின் நல்லால் நகுமண்ட. இந்த மண்ணில வளங்கள் இருக்குது, ஒன்றும் இல்லை இல்லை என்று வறுமையில சோம்பி இருப்பவர்களை கண்டால் இந்த பூமி சிரிப்பாளாம். இளமென்று சோம்பி இருப்பாரை காணின் இளமென்னின் நல்லால் நகும் என்று சொன்னார். அதோட என்னென்று சொன்னார்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்று சொன்னார். சில வேளை கஷ்டகாலம் வரும், எங்களுக்கு தெய்வத்தால் ஆகாதுண்டா எங்களுக்கு தெய்வம் விதித்த விதி விடாது, வரவிடாது. அப்படி என்றாலும் கூட நீங்க முயற்சி செய்தால் அட்லீஸ்ட் அதுக்குரிய கூலி கொஞ்சம் என்றாலும் நிவாரணம் வரும். பெரிய இது இல்லை. தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலிதர். மெய் வருந்த இல்லை, மெய் வருத்த கூலிதர். உடம்பை கஷ்டப்படுத்தி உழைக்க கூலிதர். ஆகவே வறுமை வந்துளி மனம் தளரற்க, அது கொண்டு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? மறுமை இன்பம் மறவாது நாடுக. அது என்னது? மறுமை மறுமை இன்பம் வீடு இன்பத்தை. மறுமை இம்மையண்டா இவ்வுலகம், மறுமையண்டா அவ்வுலகம். வீடு பேரு இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு. இந்த மரணத்துக்கு பின்னாலே இருக்கிற ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வில எங்களுக்கு இன்பம் அனுபவிக்க சந்தர்ப்பம் இருக்குது.
ஆகவே இந்த இன்பம் ரெண்டாக இருக்கலாம். வரம்பில் இன்பம் என்று சொல்ற பேரானந்தமா இருக்கலாம். அதெண்டா முத்திப்பேறு. இறைவனையே சிந்தித்து இறைபாதையிலேயே நின்றால் அந்த பேரானந்தம் கிடைக்கும். பரமானந்தம் பரமுத்தி பேறு கிடைக்கும். சரிய கிரிய யோக ஞானத்திலே நின்றால். அப்படி இல்லாட்டிக்கு அட்லீஸ்ட் நல்ல தர்ம காரியங்களை செய்து அறமல்லாத காரியங்களை செய்யாம விட்டால் சுவர்த்த இன்பமாவது கிடைக்கும். அடுத்த உறப்பில இன்பம் கிடைக்கும். ரெண்டு வகையாகவும் இந்த இன்பத்தை எடுக்கலாம். மர்ம இன்பம் என்பது இறந்த பிறகு வருகின்ற பேரானந்த பேராக முத்திப்பேட்டையும் எடுக்கலாம். இறந்த பிறகு சுவர்க்கங்களிலே நல்வினை பயனாக அனுபவிக்கிற இன்பத்தையும் எடுக்கலாம். இறந்த பிறகு சுவர்க்க நல்வினைகளை அனுபவிப்பது மட்டுமல்லாமல் நியாய தீர்ப்பிலே எங்களுடைய நல்வினை பயனாக அடுத்த பிறப்பிலே வந்து பிறக்கிற பொழுது நல்ல இன்பங்களை அனுபவிக்கிற விதியோடு வந்துகிற பிறப்பையும் எடுக்கலாம். எல்லாம் மர்ம இன்பத்துக்குள்ள வரும். ஒரு பொருளுக்குள்ள மறவாது நாடுக. உங்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மறவாமல் அதன்படி வாழ்க. அடுத்தது அடியார் தங்கள் அடியினை மலர்கீழ் குடியாய் வாழுக குறைவெல்லாம் தீர்க. அடியார் தங்கள் அடியினை மலர்கீழ். அடியார் தங்கள் என்றது சிவனடியார்களோ மெய்யடியார்கள். மெய்யடியார். மெய்யடியார்கள் இங்க முக்கியமான விஷயம் மெய்யடியார்கள். அடியார் லட்சணம் என்று ஒன்று இருக்கு. அதை பார்த்தாதான் மெய்யடியார்கள் விளங்கும். மெய்யடியார்களும் இருக்கிறார்கள். மெய்யடியார்கள் தங்கள் அடி இணை மலர்கீழண்டா அவருடைய திருவடிகளை திருவடிகளுக்கு மலர்களை பாத இணையண்டா பாதங்கள். இணையண்டா ரெண்டு அடி ரெண்டு பாதங்கள் ரெண்டினதும் அதை மலராக சொல்லி அதுக்கு கீழே குடியாய் வாழுக என்றால் சேர்ந்து சேர்ந்து கூட்டமாய் இருக்க. மெய்யடியார் கூட்டத்தோடு இருக்க. அவ்வளவுதான். சச்சங்கம். சத்தண்டா நல்லது, நிலையானது, நல்லது. சட்டென்று சொன்னா இட்டன்னா போட்டுட்டோம்டா சட்புத்திரன் என்ற மாதிரி சட் சங்கம் என்றால் மிகச் சிறந்த நல்ல சங்கம். சத்தென்றால் மெய்யானது, உண்மையானது என்ற கருத்து. அது அந்த சங்கம். ரெண்டுக்கும் வரும். சச்சங்கம் ஒன்றும் சொல்லலாம், சச்சங்கம் ஒன்றும் சொல்லலாம். இதுதான் அடியார் கூட்டம். மெய்யடியார் கூட்டத்தோடு அவர்கள் திருவடிக்கீழே குடியாய் கூட்டமாக வாழுக, சேர்ந்திருக்க. எங்களுடைய காலை இந்த சிந்தனை எல்லாம் அதுக்குள்ளதான் வரும். அடியார் தங்கள் அடியினை மலர்கீழ் குடியாய் வாழுக. அடுத்தது குறைவெல்லாம் தீர்க்க. குறைவெல்லாம் தீர்க. என்ன சொன்னார்? குறைவெல்லாம் தீர்க என்று சொன்னார். தீர்க்க என்று சொல்லல. தீர்க தீர்க என்ற விஷ். இவ்வளவு இருந்தா குறையெல்லாம் தீரும். எப்படி இருந்தா குறையெல்லாம் தீரும்ங்கிற தீர்க என்று சொன்னார். தீர்க்க நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, தீர்க்க தேவையில்லை. அது தண்டவாழ்ல தீரும். என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மின்னை ஒத்த வாழ்வை மறுக்க இந்த மின்னல் போல தோன்றி மறைகின்ற இந்த வாழ்க்கையிடைய இதுகளை நாங்கள் மெய்யென்று நம்பி அதிலே எங்களுடைய பற்றை வைத்து அதனாலே பாசம், மோகம், கோபம், கவலை, சண்டை, அகந்தை முதலான எல்லாம் செய்கின்றோம். அதை விட்டு அதில் இருந்து டிட்டாச் பண்ணி இருக்க வேணும். வறுமை வந்துளி மலன் தளரற்க அப்படி இருக்க வேணும். மர்ம இன்பம் மறவாது நாடுக என்ற நல்ல அறச்செயல்களை செய்ய வேணும். சிவபுண்ணியங்களை செய்ய வேணும். அடியார் தங்கள் அடியின மலர் கீழ் குடியாய் வாழுக. வெய்யடியார்கள் கூடி சச்சங்கத்தோடு மெய்யாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தா குறைவெல்லாம் தீர்க. வான்முகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அந்த மாதிரி அந்த ஆகா அன்று அது வாழ்த்து. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் தன்புணல் வேந்தன் ஓங்குக ஆழ்கதியதெல்லாம் அரண்நாமுமே சூழ்க வையகமுன் துயர் தீர்க. வையகமுன் துயர் தீர்க எல்லாம் காண்டு அப்படியே எல்லாம் ததாஸ்து ததாஸ்து என்று ஐயர்மா சொல்லுவேன் நம்ம வாழ்த்து. அது மாதிரிதான் இந்த ரெண்டு பாட்டும். அது மாதிரி இந்த ஒரு வார்த்தை சொன்னார், குறைவெல்லாம் தீர்க்க. குறையிலா நிறைவே கோதிலா அமுதே என்று பாட்டு இருக்கு. அப்படி குறைவெல்லாம் தீர்க. அடுத்தது அப்படி இருந்து கொண்டு குறைவெல்லாம் தீர்க தீர்க. அடுத்தது என்ன சொன்னார்? ஈசன் அடி இணை ஏத்தி ஏத்தி வாசமலரோடு. ஈசன் அடி இணை ஏத்தி ஏத்தி என்றது என்ன கருத்து? ஈசன் திருவடியை நாங்கள்
அவர் தொழுவாப்பா போற்ற தொழுது ஏத்தி தொழுது ஏத்தி 2 தரம் வணங்கி சொன்னார். வணங்கி ஏத்தி தொழுது தொழுது ஏத்தி என்று 2 தரம் சொன்னார். வணங்கி ரெண்டாவது ஓ வணங்கி அதை போற்ற வேண்டும், அதை பாட வேண்டும், அதை பணிய வேண்டும், அதை பேச வேண்டும், அதை வணங்க வேண்டும். ம் அதான் ஏத்தி ஏத்தி அதான் நான் பார்த்தேன்னா, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவ் அடி போற்றி அடி போற்றி சொல்லி போட்டார் அவர். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி. தேசன் என்றா ஒளிமயமானவன், தேஜஸ். சிவன் சேவடி போற்றி, சிவனுடைய சிவந்த திருவடிகள் போற்றி என்று சொன்னார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு சிறந்த இளந்தன் மேல் வந்தருளி நீள்கலர்கள் காட்டி கலர்கள் காட்டி அடியினைகளை வணங்க வேண்டும். திருப்பி திருப்பி இந்த தோத்திரங்களை படிக்க வேண்டும். அடுத்து படிக்கிறது மட்டுமல்ல, தேவாரம் மட்டும் படிக்கிறது மட்டுமல்ல. அடுத்தது என்ன சொன்னார்? வாசிங்க. வாசமலர் கொடு வாழ்த்தி வாழ்த்தி வாசனை பொருந்திய மலர்கள் இறைவனை பூவோட போட்டு கும்பிட வேணும். பூ போட்டு கும்பிட வேணும். வாச மலர் கொடு வாழ்த்தி வாழ்த்தி. அடுத்த ஸ்டெப் பூ போட்டு கும்பிட வேணும். பூ போட்டு கும்பிடக்குள்ள பூ வைக்கிறது ஒன்று இருக்கு. சும்மா பூ எடுத்து படங்களுக்கு வச்சு போட்டு கும்பிடு. நீர் உண்டு பூ உண்டு மக்கு என்ன குறை உண்டு என்று ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அதாவது எங்களுக்கு பூவும் நீரும் இருந்தா மினிமம் ஆஃப் சிவபூஷைக்கு எல்லாம் ரெடி. அடிப்படை வந்தது சிவபூஷையில இந்த பூவும் நீரும் இருந்ததுண்டா. நீர் மட்டும் இருந்தா அனுஷ்டானம் செய்திடலாம். திருநீரும் இருந்ததுண்டா அனுஷ்டானம் செய்திடலாம். நீரும் பூவும் இருந்தா சிவபூஷை வடிவா செய்திடலாம். அதுக்கு மேல ஏதாவது வேணுமென்றால் பால், அதுக்கு மேல வேணுமெண்டா பஞ்சகவ்யம், அதுக்கு மேலதான் மிச்சம் எல்லாம் வரும். இதெல்லாம் நாங்கள் எல்லாம் அந்த கோயில்கள்லையும் சரி பூஜைகள்லையும் இல்லாம எல்லாம் தேன் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இளநீ அபிஷேகம், அது இதெல்லாம் எடுத்து அடிப்படையை விட்டுட்டு வஞ்சில வேண்டும். அடிப்படையாக சுவாமிக்கு நல்ல வடிவா பூக்கள் போடப்படும். பிச்சு பிச்சு போடப்படாது. வைத்த பூவை எடுத்து வைக்கப்படாது. கோயில்கள்லயே நடக்கிறது இருக்கு. புது பாலை மண்டா கொண்டே கொடுங்க, பூக்கள் கொண்டு போய் கொடுங்கள். அது ஒரு நல்ல விஷயம். வாசமலர் கொடு வாழ்த்தி வாழ்த்தி. அடுத்தது மத்தன் இவனென மன்னவர் பேசவும் சித்தன் இவனென தேவர் கொண்டாடவும். மத்தன் இவனென மன்னவர் பேசவும். மத்தனண்டா என்ன? பித்து பிடிச்சான். பித்து பிடி. உன்மத்தனைத்தான் மத்தன் என்றார். உன்னண்டது அங்க மறைந்து நிற்குது. உன்மத்தன், அதுதான் மத்தன். உன்மத்தம் என்றா மத்தன். பித்து பிடித்தவன். பித்தரே என்றுமை பேசுவார் புறரெல்லாம் என்று இருக்குது. திருவாசகத்துல வரிகள் வரும். அந்த போட்டி திருவ ஞாபகம் இருக்கும். அந்த வரி எடுங்கோ. இல்லை நான் எடுக்கிறேன், நீங்க பாருங்க. திருவாசகத்துல இருக்குது பாருங்க. போட்டி திருவுகள்ல வரும் நினைக்கிறேன். சகம்பே என்று தம்மை அதேதான். சகம்பே என்று தம்மை சிரிப்ப. இவன் ஒரு பேயன். பேய் பிடிச்சிட்டு இவனை கண்டு சகமண்டா உலகம், ஜகம். சகம்பே என்று தம்மை சிரிப்ப. அடுத்தது நாணது ஒளிந்து நாடவர் பழித்துரை பூணதுவாக கோணுதலின்றி. நானது ஒளிந்து வெக்கம் விட்டு சுவாமி கும்பிடோடும். நாடவர் பழித்துறை பூணதுவாக. மற்றவர்கள் எல்லாம் பழித்து சொல்றதெல்லாம் உங்களுக்கு அணிகலன் போல இருக்கும். என்ன விஷத்தனமா இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லுவார். எனக்கே சொன்னார் டாக்டர், என்ன இப்படி என்ன உருத்தராட்சம் கொண்டு போட்டு கொண்டு வருகிறது, இப்படி வேது கொண்டு விடுகிறது, இப்படி வேட்டி கொண்டு ஒன்றுக்கும் ஒன்று சொல்லுவீங்க. இந்த இடத்துல எல்லாம் நடக்கும். அது சொந்தத்துக்குள்ளேயே நடக்கும். அதுக்குள்ள ஒரு அடுத்த ஏன் பிள்ளைகளையும் இப்படி செய்கிறார் இவர் என்று சொல்லி இங்க மனுஷிட்டே வந்து சொல்லுவார்கள். நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் வராதுன்னு கூட சொல்லுவார்கள். எல்லாம் நடக்கிறது. இப்படி உலகத்துல கணக்க இருக்குது. சொந்தக்காரன் எல்லாருக்குமா வாழ வேணும். நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக கோணுதலின்றி எந்த விதமான
சண்டை சச்சரவு வெக்கம் அதெல்லாத்தையும் விட்டு சதுரிழந்து இழந்து அறிவால் கொண்டு சாருங் கதியது பரம அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் அன்றுன்ற பசுவை போல அப்படி கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலின் நினையா அப்படிப்பட்ட நிலை. அதான் சொன்னார், மத்தன் இவன் என மன்னவர் பேசவும் நாடவர் பழித்துறை பூணதுவாக என்று மணிவாசகர் சொன்னார். நாடவர் பழித்துறை பூணதுவாக. இது பல பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாழ்க்கையில வந்து போகும். கம்பன்களும் ஜெயராஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல தோழர். அவரோட மெடிக்கல் காலேஜ் காலத்துல இருந்திருக்குன்னா அவர் சொல்லுவார், அந்த காலத்துல அவர் கொண்டை போட்டிருப்பாரு. இப்போ அந்த காலத்துல கொண்டை வளர்க்க துவங்கினார் யங் ஏஜ்ல. சொன்னார் தலைமையில கொண்டை போடுறோன்னு டிசைட் பண்ணியாச்சா. தலைமையில வளர்த்தாராம். கொஞ்சம் வளர்த்து வாங்க சொல்லுவார்கள், என்ன தலைமையில் வளர்க்குற என்ற ஒரு கொஞ்சம் கொண்டு வரும். அந்த நாளில ஹிப்பி ஸ்டைல் இருந்தது தெரியும், தலைமையில் வளர்த்து என்ன ஹிப்பி ஸ்டைல் வளர்க்குறேன்னு கொஞ்சம் காலம் சொன்னாங்க. பிறகு கொஞ்ச காலம் போனோடனே அந்த ஹிப்பியும் தாண்டி கொஞ்சம் வந்துட்டு தான் நான் கொண்ட முடியல. கொஞ்சம் கீழே வந்து அந்த பெண்களுக்கு நிற்கும் தோளோட அந்த சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஷர்ட் குளருக்குள்ள உள்ளுக்குள்ள விடுறதா அதை வெளியில தெரியாது. அப்படி பிறகு சொன்னார், அப்படியே வளர்ந்து வந்து ஒரு நிலையில எடுத்து முடிஞ்சாச்சு. அப்படித்தான் உலகத்துல எல்லாம் சொல்லுவார்கள். மத்தன் இவன் என மன்னவர் பேசவும். அடுத்தது சித்தன் இவன் என தேவர் கொண்டாடவும். சித்தன் இவன் என தேவர் கொண்டாடவும். தேவர்கள் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சித்தன் இவன் என. சித்தனண்டா என்ன கருத்து இங்கே? சிவனடியார், சித்தர்கள் என்றால் மிஸ்டிக் பவர், அவ்வளவு பவர் உள்ளவன் சித்தன். யோகம் நெறியில ஞான நெறியில வந்துட்டார். ஞான சித்தர்கள் இருக்கிறார்கள், யோக சித்தவர் தான் இங்க சித்தர் என்று சொல்றது. காய சித்தர்கள் மாய சித்துக்கள் செய்வர்கள் எல்லாரையும் சொல்றது இல்லை. சித்தன் இவன் என தேவர் கொண்டாடவும். நின்னையொத்த வாழ்வை வெறுக்க வறுமை வந்துளி மனந்தளரற்க மறுமை இன்பன் மறவாது நாடுக அடியார் தங்கள் அடியினை மலர்க்கு. இப்ப இவ வந்திருக்கிறா இல்லோ, விண்வெளிக்கு போய் வந்திருக்கிறா, என்ன பெயர்? சுனிதா வில்லியம்ஸ். நாளை கண்டு போனவர் 8-9 நாள் கண்டுதான் இங்க இருந்து போனவர். நாள் சென்றது வாரத்துக்கு 9 மாதம் 9 மாதம் சென்றது. விண்வெளி வருவனோ தெரியாது. இவ்வளவு மனம் தளராம அந்த விண்வெளியில போய் இருந்திருக்கிறா. என்ன இருந்ததவ கூட வந்தோன்னு பெருமையான விஷயம். இதைத்தான் என்ன இருந்ததவட்ட என்னுடைய பிள்ளையார் வச்சிருந்தா. வேற என்ன வச்சிருந்தா? பகவத்கீதை வச்சிருந்தா. வேற என்ன வச்சிருந்தா? உபனிஷதம் பகவத்கீதை பிள்ளையார். வந்து இறங்கும் முதல் சொன்னாங்க. வந்து இறங்கினோடனே அவங்க எல்லாம் புவியீர்ப்பு விசை இல்லை, மிதந்து கொண்டுதான் தெரிகிறது. அவ உடல் தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கும். அவன் நடக்க தொடங்குறதுக்கே திருப்பி எல்லாம் பிசியோ தொடங்கி நடக்கிறதுக்கு கொஞ்சம் வேரமாகும். பிறகு தூக்கம் கொஞ்ச நாள் ஆகும். அது வந்து மனசி வந்து இறங்கினோடனே பிடிச்ச அப்படியே டக்கண்டு நடக்கிறது வாங்கிடுது. என்ன அதுதான் சொல்றது. என்ன எங்க பிடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாத்தீங்களா தானே? இந்த வறுமை வந்தாலும் பரவாயில்ல, இது வாழ்க்கையே போயிட்டுது. எங்கேயோ ஒரு விண்வெளியில போய் அப்படியே அனாதை மாதிரி திரும்பி வர்றதோ வரமாட்டமோன்ற இதுல அங்க இருந்து கொண்டு நீங்க நினைக்கிற சாப்பாடு இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இருக்க இயலாது, படுக்க இயலாது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை. எப்படி அதுக்கு இருந்த அந்த இதுக்குள்ள 8 நாள் போய் 9 நாள் போய் 8-9 மாதம் அங்கே தங்கி நின்று திரும்பி வர்றதுக்கு அந்த மனம் தளராம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்தது? கடவுள் நம்பிக்கை. கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ வேற விஷயம், சொல்றது பொய்யோ மெய்யோ வேற விஷயம். அதை பிடிச்சு கொண்டால் எந்த அளவுக்கு வரலாம்ன்றதுக்கு இருக்கல். எங்களுக்கு 10 நாளை கடைச்சு விட்டாலே பைத்தியம் வந்துடுமே. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சுதந்திர போராட்ட காலத்துல எல்லாம் அந்த உள்ளுக்கு சிறைக கொண்டு போய் அவை 7 மாத அளவுக்கு புத்தகத்தை தான் வாசிக்கிறவை.
புத்தகம் வாசிக்க இல்லாட்டி வாசிச்ச உதவி எழுதத் தொடங்குற ஜவஹர்லால் நேருல இருந்து பாலகங்கார திலகர்ல இருந்து மற்றது மகாத்மா காந்தியில இருந்து சிறையில இருக்க அவைக்கு புத்தகங்களும் எழுதுதலும் தான் மெயின் இதா இருந்தது. இந்த பெற்றுக்கோடு இப்ப மறுமை வந்துளி மலர்ந்தலர்க்கு மறுமை இன்பம் மறவாது நாடுக அடியார் தங்கள் அடியிணை மலர்கீழ் குடியாய் வாழுக குறைவெலாம் தீர்க. 8 நாள் போறதுக்கே மனுஷன் இவ்வளவும் கொண்டு போயிருக்கு. நாங்க இந்த ஹொலிடே போடைக்கு இந்த சாமி பட்டிய மூடி வீடுல வச்சுட்டு போறாக்கள் என்ன போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்ட்டு இல்லையா ஓமா? நம்மள் பக்தி அப்படித்தானே இருக்கிறது. ஊகைக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்து பிறகு பாப்போம்ட்டு வாரது. விண்வெளிக்கு 8 நாள் போனவே இங்க இருந்து பிள்ளையார் பகவத்கீதை உபனிஷத் அது டெய்லி ரூட்டீனா வட்டி இருக்குது பாருங்க, நித்திய ரூட்டீன் என்ன. இல்லாட்டி 8 நாளை பிறகு வந்து பாப்பம் போயிருக்கலாம் அந்த பிள்ளையார வீட்டை வச்சு போட்டு இல்லையோமோ? ஒரு 8 நாள் பயணத்துக்கு கூட அவ அதை கொண்டு போயிருக்கிறா. 8 மாதம் அதோட இருந்திருக்கு. அதான் எங்களுடைய பழக்கம் ஒன்றதுக்கு சிவதீட்சை பெற்றவர்கள் அனிட்டான கோப்பையோட தான் டிராவல் பண்றது. பூஜை செய்வர்கள் பூஜை செய்கிற சிவலிங்கத்தோட தான் டிராவல் பண்றது. போற இடமெல்லாம் பூஜை செய்கிறது. விளங்கிச்சுதா? இந்த அந்த அந்த அம்மாண்ட இதை பார்த்து பழக வேணுங்க. வைராக்கியம், அந்த நித்திய அனுஷ்டானம், நித்திய பூஜை. அடியார் தங்கள் அடி இணை மலர்கீழ் குடியாய் வாழுக குறைவலாந்தீர்க. இப்ப கிறிஸ்தவர்களுக்கு அது இலேசு. ஒரு பைபிள் புத்தகம் இருக்கு, விளையாடிய பிரார்த்தனையை சொல்லி போட்டு இருப்பினோம். இஸ்லாத்துக்கு மீசு குரான் தானே கும்பிட்டுட்டு இருப்பினோம். எங்களுக்கு மூர்த்தம் ஒன்று இருக்குது என்ன, அதை கொண்டு போ. ஈசன் அடியினை ஏத்தி ஏத்தி வாச மலர் கொடு வாழ்த்தி வாத்தி மத்தன் நிவன மன்னவர் பேசவும் சித்தன் நிவன தேவர் கொண்டாடவும். அருமை. அடுத்த பாட்டும் பாப்போமா? இல்லது ஊரவர் பேசுவார். பாப்போம். அது ஒத்தனை ஊரவர் பேச நிறைய பார்த்தாலும் செறிவு உறைஞ்சுவோம். இன்றைக்கு இது நல்லா இருக்குது. இன்றைக்கு எங்கேயோ போயிட்டுது. நல்ல அருமையான பாடல், யோக சுவாமிகளுடைய பாடல். எல்லா பாட்டும் நல்ல எல்லாம் நல்ல. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா? யோசியோட பாட்டோட நாங்கள் போட்டி திரைவாகவலம் பார்த்தோம். நாங்கள் மற்றது இதே பாட்டு விடுறேன். உங்களுக்கு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருந்தது என்று கஷியா பண்ணி விடுறேன். தெரிந்தாக்கள் இருக்கா பாருங்க. இதை கந்தவனம் ஐயா செய்த அந்த நேரம் சின்ன ஒரு சில பாடல்களுக்குத்தானே வர கொண்டு செய்விச்சதப்ப ஆங்கிலத்துல மட்டும் தண்டார். பிறகு நான் தமிழ் அதுல போட்டது. இது இந்த பாட்டு தெரியுதா? பாட்டு தெரியல. பாட்டு வரையில வரையிலையா? இல்ல. இப்ப நட்சத்திரையில தான் நிக்குது, வரையில. இந்த புத்தகத்திலே நிக்குது. ஓஹோ, அதுல நட்சத்திரையில தான் நிக்குது. 4ஆவதுல நிக்குது. எதுல? அதுல நிக்குது. ஓகே, ஸ்டாப் ஷேர். அதை நீ எடுத்து போட்டு போடுவோம் அப்படின்ட்டா.
இப்ப தெரியுதா? இல்லையா? பாட்டில் பாட்டு வரையிலையா? என்ன தெரியுது உங்களுக்கு? உங்களோட நச்சிந்தனை டெஸ்க்டாப்ல இருக்கிற அந்த நச்சிந்தனைன்றதான் லிஸ்ட் தெரியுது. அட, சில வேளையில சிலது வராட்டி நான் என்ன செய்யறது? சில நேரம் கம்ப்யூட்டர்ல உள்ளுக்கா போட்டு சில நேரம். சிவனுக்கு சித்தம் இல்லைன்னு விடலாம். ம்ஹும். அந்த டாக்குமெண்ட்ல தான் இருக்குது, பிடிஎஃப்ல வச்சிருக்கிறேன். அதைத்தான் ஷேர் பண்ண பார்த்தேன், அது வருகிறது இல்லை. டிரான்ஸ்லேஷன் அது தேவையில்லையா? அப்ப விடுவோம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். வான்மகிழ் வளாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறவிலாது இரல் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்ற வம்பெழிவு நல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்கு, உலகமெல்லாம். நம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே, நம பார்வதி பதையே. அருடைய சிவனே போற்றி. சிவசிதம்பரம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.